ஹார்ட் அட்டாக்கால 14 நிமிஷம் உயிரிழந்து போனதா சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் மறுபிறவி எடுத்து வந்து ரியல் லக்கி பாஸ்கரான கதை உங்களுக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை லக் அடிக்கும். ஆனா இவருக்கு ஒரு முறை அடிச்ச லக்க டிவி சேனல்ல சீனை ரீக்ரியேட் பண்றப்போ மறுபடியும் அடிச்சிருக்குங்க. செத்து உயிர் பொழைச்சாரா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறியான்னு தானே கேக்குறீங்க? அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்றேன். அப்போ நீங்களே சொல்வீங்க இவர் தாங்க ரியல் லக்கி பாஸ்கர்னு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் தான் பில் மோர்கன். 1998 இவர் மிகப்பெரிய ஒரு விபத்துல சிக்கியிருக்காரு. அதனால அவருக்கு இதய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. ஆமா, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக்கும் வந்ததால பில் மோர்கன் உயிரிழந்து இந்த உலகத்தை விட்டே போயிட்டதாகவும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால உறவினர்கள் எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு அதிசயமே நடந்திருக்குங்க. ஆமா, பில் மோர்கன் 14 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இறந்து போயிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? என்னடா சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமா, ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டதா சொல்லப்பட்ட மோர்கன் 14 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் உயிர் பழைச்சிருக்காருங்க. உண்மையை சொல்லணும்னா மறுபிறவியே எடுத்திருக்காரு. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. அதுக்கு அப்புறம் 15 நாள் கோமாலையும் இருந்து மீண்டு வந்தவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு பாருங்க. ஆமா, அவர் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. அதன் மூலமா அவருக்கு $30,000 மதிப்புள்ள டொயோட்டா கார் கிடைச்சிருக்கு. இது அவரால் நம்பவே முடியல. நீங்களே யோசிச்சு பாருங்க, 14 நிமிஷம் இறந்துட்டதா சொல்லப்பட்ட எனக்கா இவ்வளோ பெரிய லாட்டரி அப்படின்னு அவரு செம்ம ஷாக் ஆயிருக்காரு. ஆனா இது லக் இல்லைங்க. இனிமே அவருக்கு ஒரு லக் அடிச்சது பாருங்க, அதுதான் ரியல் லக். ஆமா, இவருக்கு அடிச்ச லக்கால இவர் தான் அப்போ டாக் ஆஃப் த டவுனாவும் இருந்திருக்காரு. அதனால சேனல் பூரா இவரை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் ஒரு சேனல் இவரை கூப்பிட்டு வச்சு இவருக்கு லாட்டரி அடிச்சது இல்லையா, அந்த மொமெண்ட்டையே ரீக்ரியேட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்காக பில் மோர்கன் மறுபடியும் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு அடிச்சது பாருங்க ஒரு லக்கு. ஆமா, இன்டர்வியூக்காக வாங்கின லாட்டரி டிக்கெட்டால மறுபடியும் லாட்டரி அடிச்சிருக்குங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. அதுவும் சும்மா 10,000 50,000 இல்லைங்க, $2,50,000 வந்து லாட்டரி அடிச்சிருக்கு. இதை பார்த்த பில் மோர்கனுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு லக் அடிக்கலாம், அதுக்குன்னு 14 நிமிஷம் இறந்து போனதா சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் கோமால இருந்து மீண்டு வந்து ஒரு லாட்டரியோட நிக்காம 2 லாட்டரி அடுத்தடுத்து அடிச்சு அவரை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்க பாருங்களேன். இப்ப சொல்லுங்க, ரியல் லக்கி பாஸ்கர் இவர் தானே? இந்தியாவுக்குள் ஊடுருவி வந்த புதிய வகை வைரஸ். கொரோனா தொற்றை விட மனிதர்களுக்கு இந்த வைரஸால் விளைவுகள் அதிகமா? இந்த வகை வைரஸுக்கு தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படவில்லையா? வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளாத குழந்தைகளுக்கு வைரஸ் பரவியது எப்படி? அப்போது இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது? இந்த வைரஸ் தொற்றிக்கொண்டால் அதில் இருந்து மீண்டு வருவது எப்படி? சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலக நாடுகளையே பெரும் துயரத்திற்குள்ளாக்கியது. இந்த நிலையில் சீனாவில் இருந்து மற்றொரு வைரஸ் தற்போது இந்தியாவில் ஊடுருவியுள்ளது. ஆம், HMPV, அதாவது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ். இந்த வகை வைரஸ் தான் இந்தியாவில் ஊடுருவி தற்போது சென்னையையும் தாக்கியுள்ளது. முக்கியமாக பெங்களூரு மற்றும் அகமதாபாத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சமீபத்தில் எங்கும் பயணம் மேற்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு இந்த வகை வைரஸ் தொற்றிக் கொண்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ். இந்த வகை வைரஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த வகை வைரஸ் வந்தால் அறிகுறிகள் என்ன? HMP வைரஸ் மனிதர்களுக்கு தொற்றிக் கொண்டால் அதன் அறிகுறிகள் பற்றி நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான அமெரிக்க மையம் கூறியிருக்கிறது.